வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனையே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. ஸோ உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு உங்கள் அன்பான டிவைன் தினேஷன் வணக்கம். நவம்பர் மாத பலன்கள் சரிங்களா. இந்த நவம்பர் மாதம் வந்து இந்த வருஷத்துலேயே ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா நிறைய நிகழ்வுகள் குரு அதிசார பயிற்சி நடக்குது சரிங்களா. நிறைய நிகழ்வுகள் நடக்க போது இதனால எந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கன்னி பேருக்கு ஏற்ற மாதிரி கன்னி ராசி அழகு. என்னன்னா இது வரைக்கும் நான் கன்னி ராசியில் வந்து ஒரு ரிஜிடான பாடி, டைட்டான பாடி பார்த்ததில்ல. அவங்க ஒருத்தருடைய உடல் அமைப்பை பார்த்தாலும் இந்த சாமுதிரிகா லட்சணம் சொல்லுவாங்க. அதாவது கன்னின்றது நல்லா தெரியும். அவங்க ஜென்ஸோ லேடிஸோ அந்த ஒரு நளினம் இருக்கும் சரிங்களா. உடம்பு போட்டால் கூட அவங்க அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ரொம்ப பாசம் கொடுக்குறவங்க, ரொம்ப கலை நயம் இருக்கவங்க தான் அந்த கன்னிராசி. அந்த கன்னிராசிக்கு எப்படி இருக்க போது நவம்பர் மாதம் உங்கள் வீட்டிலே சுக்கிரன் இருக்கார். ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு சரிங்களா. சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால நிறைய அடி வாங்கிட்டு இருப்போம். இருந்தாலும் சந்தோஷமான விஷயங்களும் நிறைய போயிட்டுருக்கோம். ஓகே, முக்கியமாக கப்புள்ஸ் லவ் சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டை பொறுமை தான். அந்த பொறுமையை உங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டை நல்லா கொண்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் இருக்குது. சரி, தனஸ்தானமும் நல்லபடியாக இருக்குது. உங்கள் தனஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அதாவது கவர்மெண்ட்லேருந்து யாராவது ஸ்காலர்ஷிப் வாங்கணும், லோன் வாங்கணும். நான் இப்போ எம்எஸ்எம்இ நான் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கேன் சார், கவர்மெண்ட்லேருந்து மானியம் வாங்கணும், அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டான டைம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், கவர்மெண்ட்டுக்கு நான் அப்ளிகேஷன் போட போகிறேன், இல்லை கவர்மெண்ட் காலேஜுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், கவர்மெண்ட் சம்மந்தமாக, இல்லை அப்பா கிட்டேருந்து ஒரு ஹெல்ப் வாங்க போகிறேன், பெரியப்பா கையிலேருந்து ஹெல்ப் வாங்க போகிறேன். உங்களை விட அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, இப்போ மேனேஜர்ஸ்லாம் நிறைய பேர் நம்மளை விட வயசில் சீனியரான நிறைய பேர் இருப்பாங்க மேனேஜர்ஸ். அவங்கக்கிட்டேருந்துலாம் ஹெல்ப் வாங்க போகிறேன்னா அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு இந்த நவம்பர் மாதம் பெஸ்ட்டான மாதம். கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. புரியுதே, அந்த வீடியோவை திருப்பி போட்டு கூட யார் யார் சொன்னன்றதை கேட்டு கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் 3வது வீட்டை குரு பார்க்குறாரு. சூப்பரான டைம். காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லியிருந்தேன்னா கவர்மெண்ட் ஹெல்ப்பும் வரப்போது. நீங்கள் எக்ஸாம் காம்படிஷனுக்கு தயாராகிற வீடு நல்லா இருக்குது. அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், இல்லை ஏதோ படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுத போகிறேன், இல்லை ப்ரமோஷனுக்கு எழுத போகிறேன், பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன், ஏதோ ஒன்று 100,000 பேருக்கு நடுவில் நான் காம்படிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதுவும் இந்த டைம் வந்து எம்பிஏ அப்ளை பண்ணுறவங்கன்னா நிறைய பேர் இந்த கேட் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க இந்த டைமில். ஸோ நான் 1000 பேர் 1,00,000 பேரோட காம்படிஷன் பண்ண போகிறேன்னா இந்த மாதம் எழுதுறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பானது. அதான் புதன்கிழமெல்லாம் வந்துட்டுனா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான டேட் அது சரிங்களா. சில அப்ராடுக்கு போகிற எக்ஸாமுக்கெலாம் டேட் நம்மளே செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருந்தால் ஜோதிடரை பார்த்து எந்த டேட்டில் நான் எழுதுனா நல்லதுன்றதை அலசி எழுதுங்க. ஏன்னா நான் அப்ராடுக்கு எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் அந்த மாதிரி தான் எழுதுனா எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. இன்னொரு நல்ல விஷயம், வண்டி வாகனம் எதுனா வேணும்னா இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் அந்த வீட்டை பார்த்துட்ருக்காரு. நல்ல விஷயம் என்னென்னா கல்யாணத்துக்கு யாருன்னா ரெடி ஆகிட்டுருக்கீங்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், தேடிட்டுருக்கோம், இல்லை கல்யாண டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நவம்பர் மாதம் சூப்பரான மாதம் சரிங்களா. பொண்ணு வீட்டுக்கு போனோன்னா தாராளமாக போங்க. தயவு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும் போகாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவுன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை போகாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை அது வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு உகந்த நாள் கிடையாது. புதன்கிழமை வியாழக்கிழமை பெஸ்ட்டு. அதை விட்டாச்சா வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை கூட ஓகே. செவ்வாய் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பேட். முடிஞ்ச அளவுக்கு போகாதீங்க. கன்னி ராசிக்கு புதன்கிழமை போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஹோரையெல்லாம் தெரிஞ்சால் நல்ல ஹோரை, வியாழன் ஹோரை, சுக்கிரன் ஹோரையாக பார்த்து போங்க. நல்லபடியாக உங்களுக்கு கை கூடும் சரிங்களா. அதேமாரி 9ஆம் வீடும் ஸ்ட்ராங்காக இருக்குது. சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ப்ரமோஷன்லேயே நான் அடுத்த வேறு பிரான்ச்சுக்கு மாறணும், இல்லை வெளிநாடுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், அதுக்கு நான் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதணும், ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதணும், இல்லை அங்கே இருக்கிறதுக்கு நான் அப்ளை பண்ண ஐஜிஐடின்னா சொல்லுவாங்க, இன்டர்னல் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர், கம்பெனி உள்ளேயே நான் வேறு ஒரு பிரான்ச்சுக்கோ வெளிநாட்டுக்கோ நான் அப்ளை பண்ணணும்னா இதெல்லாம் பர்ஃபெக்டான டைம்.
சூப்பராக வேலை செய்யும். பஞ்சபக்ஷின்லாம் சில சாஸ்திரங்கள் இருக்குது. அதை பார்த்து அந்த டைம் பிரகாரம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பக்காவாக வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்கள் தொழில் ஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலைக்கு ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டு. உங்களுடைய 11வது வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் சம்மந்தமாக நிறைய வர சார்ஜஸ் இருக்குது. ஏதோ ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன், சீட்டு போட்டிருக்கேன், எங்கே அவங்களுடைய நிதி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு வருமானம் வரும்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்களே, அதில் வருமானம் வர ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வெளியே எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். தெய்வ வழிபாடுனா நீங்கள் பெருமாள், லக்ஷ்மி, முக்கியமாக லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மி தாயாரை வந்து வெள்ளிக்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ போயிட்டு அன்னதானம் கொடுத்து, முக்கியமாக சக்கரை பொங்கல். ஏன்னா கன்னிராசி நீங்கள் வந்து அந்த சிம்பிளே ஒரு பெண் கையில் அருவாலும் அந்த நெற்கதிரும் இருக்குது. அன்னதானமாக முக்கியமாக சக்கரை பொங்கலை வச்சு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். மேலும் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் ஒரு 62 நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது. ஸோ குரு பயிற்சினா என்ன, குரு அதிசார பயிற்சி என்ன? குரு பயிற்சினா ஒரு வீட்டில் இருந்து இப்போ நார்மலாக ஒரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரு பயிற்சி. சரி, இது மூவ் ஆகுறாரு. இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு 60 நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி போகாது. இது வந்து ஒரு சயின்ஸ் தான். கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும். இந்தமாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம். அதுதான் இப்போ இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த அதிசாரம் அப்போது என்னென்ன நடக்கும்னா, நிறைய பேருக்கு பலன்கள் மாறும். கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும். குருன்றது முழு சுப கிரகம். ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள்லாம் குறையும். அதிகமான பண வரவுகள் வரும். அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும். அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் வந்து சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருந்தது. ஸோ நிறைய தடங்கள், நிறைய பேருக்கு அந்த வேலை, பணவரவு, குடும்ப விஷயங்கள், நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வேறு வீட்டுக்கு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த தடங்கள் வந்து அதுவே கம்மியாயிடுச்சு. ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு. அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு. கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிட்சமான விஷயங்கள் வந்து ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிட்சமான மாதம். எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும், எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு. எந்த நாளில் வழிபடணும், எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்வோம். மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த வண்டி வாங்கணும், இங்கே வீடு வாங்கணும், எந்த திசையில் வாங்கணும், இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனா கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.